ஹாய், வெல்கம் பேக் டு ஆரு விலாக்ஸ். மார்னிங்கே வந்து பெங்களூர்ல செம்ம வெயிலா இருக்கு. இருக்கவே முடியல. அவ்வளோ ஹீட்டா இருக்கு. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம அங்கே போயிட்டே வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். கல்யாணம் முடிஞ்சு தான் கணவன் வீட்டுக்கு வரும்போதே ஆக்சுவலாக நிறைய பொண்ணுங்க அவங்களோட வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே நம்ம மூட்டை கட்டி நம்ம அம்மா வீட்டிலேயே நம்ம வச்சுட்டு வரணும்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க, நம்மளை சர்க்கிளில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நம்மளும் சரி அவங்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் போயிருப்போம். ஆனால் அவங்க சொந்தக்காரங்க என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு தான் நம்மள்ட்ட கேட்டிருப்பாங்க. ஆமாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருப்போம். கூட 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம அதுக்கு பதில் தான் சொல்லியிருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்துட்டு இவ அவங்கிட்ட என்னென்ன பேசுகிறாளோ, என்னெல்லாம் சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை நினச்சிக்குவாங்க. அப்போ எதுக்கு நம்மளை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும் அப்படின்னலாம் நமக்கே தோண ஆரம்பிக்கும். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு 3 வாட்டி ஆயிருக்கு. ஆனால் 4வது வாட்டி வந்து என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து அலோவ் பண்ணவே இல்லை. நான் வந்தால் தானே நீ வந்து என்னை இன்சல்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப்பே பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து தன்மானத்தை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் பொம்மை மாதிரி நான் போகணுன்னு அவசியமே எனக்கு கிடையாது. யாருக்கிட்டையும் பேசாமல் நம்மளே ஒரு இடத்துல தனியாக வந்து ஐசோலேட் பண்ண மாதிரி நம்மளை மட்டும் ஒதுக்கப்பட்டோர் அப்படின்ற மாதிரி நம்மளால நிற்க முடியாது. அதனால நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சில விஷயத்துலலாம் நான் வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லி விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அப்ராணி ஆட்ட எதுவுமே தெரியாமல் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு வரும்போது நான் சில விஷயம் வந்து ஏன்னா வந்து ஒரு இடத்துல எனக்கே மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல வந்து என் குழந்தைக்கும் அந்த இடத்துல மதிக்க போகிறது கிடையாது. அதனால என் வீட்டில் என் பையனோ சரி இல்லை என்னையோ சரி என் வீட்டில் நான் தான் ராணி. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி, இப்போ என் மாமாவும் அத்தையும் சொந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட வீடு தான். நான் என் ஹஸ்பண்ட் கூடலாம் அது வாடகை வீட்டில் இருக்கேனாலும் அதுதான் என்னோட வீடு அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு என் வீட்டுக்குள்ளே நான் நிம்மதியாக போயிட்டு நான் எனக்கு தோணும் போது நான் சாப்பிடணும். எனக்கு தோணும் போது நான் வந்து வேலை பார்த்துக்குவேன். என் பையனு என்ன கேட்டாலும் என் கிச்சனில் போயிட்டு என்னால் அந்த விஷயம் என் பையனுக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியணும். அது மட்டும்தான் ஆல்வேஸ் என் மைண்டில் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ நம்ம வீட்டில் நீ ஹாப்பியாக இருக்கியா, சந்தோஷமாக இருக்க தானே, அப்போ வந்து அதோடி விட்டுரு. மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் நீ காதில் கூட வாங்காத. மற்றவங்க சொல்கிறதையும் மற்றவங்களுக்காண்டி நம்ம வாழணும்னு நினச்சா அந்த இடத்துல வந்து நம்மளோட ஹாப்பினஸ் வந்து சுத்தமாகவே இருக்காது. ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து உங்களை புகழ்ந்து பேசினாலும் சரி, உங்களை இழிவாக பேசினாலும் சரி, அதை வந்து நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் காதில் கூட அதை வாங்காதீங்க. ஒருத்தவங்க புகழ்ந்து பேசினா கூட அதை வந்து காதில் கூட வாங்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம முதுகுக்கு பின்னாடி நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்க யாரு அப்படின்றது நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. யாராவது கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெஸ்பெக்டா நம்ம தான் வந்து அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சில நேரம் எனக்கு தோணும், ஏன்டா இவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு. பட் நம்ம அந்த பர்சனை போய் நம்மளால வந்து நீ பேசுகிறது தப்புன்னு சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இங்கே யாரையும் திருத்துறதுக்கு நம்ம வரலை. அவரவர் லைஃப்பை அவரவர் தான் வாழ்ந்தாகணும். அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, அதனால் அவங்க பேசுகிறாங்க, வாய் வலிக்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் ஒதுங்கிடணும் சில விஷயத்துலலாம். 1 2 தடவைலாம் கிடையாது. நான் பல வாட்டி பல இடத்துல தோத்துருக்கேன். ஆனால் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வந்து நான் கிவ் அப் பண்ணினதே கிடையாது. நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே நான் வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன்.
படக்கூடாத அவமானம் எல்லாத்தையும் தாண்டி தான் ஆக்சுவலா நான் வந்து இந்த இடத்துல உங்ககிட்டயே வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து நம்ம முதுகு பின்னாடி நம்மள குத்தி சரிக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா வந்து அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுக்கு அந்த இடத்துல நான் மட்டும்தான் இருப்பேன். நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல இருப்போம். அத ஓவர் கம் பண்றதுக்கும். நான் ஒவ்வொருத்தவங்களோட லைஃபுமே ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆக்சுவலா கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ன்பாங்க. ஆக்சுவலா வந்து உங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா நம்ம அத அக்செப்ட் பண்ணிட்டு போயிரலாம். ஆனா வந்து உங்கள வந்து டீரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒதுங்கிர்றது என்ன பொறுத்தளவுக்கு நல்லது. என்னோட லைஃப்ல நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனா நான் பார்க்குறது வந்து எங்க அப்பா தான். ஆக்சுவலா எங்க டாடி வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட். நான் சின்ன பிள்ளையில இருந்தே நான் வந்து ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரைக்குமே எங்க அப்பா வந்து எங்க கூடலாம் கிடையாது. ஏன்னா அவங்க ஷிப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போவாது 2 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க. கொஞ்சம் டைம் தான் எங்க கூடலாம் ஃபேமிலி கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பவும் கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து எங்க அப்பா வந்து இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் வந்து பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. அத வச்சு நான் சொல்லும்போதே எனக்கு கண்ணு கலங்குது. நான் எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிய போற டைம். அப்பதான் எங்க அப்பா வந்து பாஸ் ஆனாங்க. அதாவது இறந்துட்டாங்க. அவங்க இறந்து அது கொஞ்ச நாள்லவே எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க. இனி வந்து எப்படி நீ வந்து எங்க அம்மா கிட்ட எப்படி நீ படிக்க வச்சுக்குவ? இதோட படிப்பை ஸ்டாப் பண்ணிரு. இனி படிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பையனும் இருக்கான், பொண்ணும் இருக்கா. ஸோ 2 பேரும் வந்து யாரையாச்சும் ஒருத்தர பையனை மட்டும் படிக்க வை, இல்லை வேணா டிஸ்கன்டினியூ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எங்களுக்கு வேண்டி பண்ணின ஒரு சில விஷயம் வந்து எங்க அம்மா அப்பதான் வந்து சொல்லவும் செஞ்சாங்க எங்ககிட்ட. என்னன்னா எனக்கு அந்த 2.5 வருஷம் ஃபீஸும் வந்து எங்க அப்பா மொத்தமாவே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் அந்த காலேஜ்ல பே பண்ணியிருந்தாங்க. ஒரு பஸ் ஃபீஸோ எக்ஸாம் ஃபீஸோ கூட நம்ம கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எங்க அப்பா எல்லாமே பிளான் பண்ணி எங்க படிப்பு நின்றுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எங்களுக்கு வேண்டி பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து எங்களை யாருக்கிட்டேயுமே வந்து கையேந்துறதுக்கோ எதுக்குமே விடலை. எல்லாமே ஃப்யூச்சரை பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் எப்படி என்ன பவராக ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, என்னோட டெலிவரி அப்போது தான். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா எல்லா சொந்தங்களும் வெளியில் இருந்து அந்த குழந்தைய வந்து ரிசீவ் பண்ணுவாங்க ஃபேமிலியாக. பட் வந்து எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. நான் வந்து வார்டில் இருக்கும்போதே வந்து நான் டாக்டர்கிட்ட ஹேண்டை பிடிச்சிட்டு சொல்லிட்டேன். நான் வந்து எப்போ ரூமுக்கு என்னை வந்து விடுறீங்களோ நீங்கள் அப்போ குழந்தைய வந்து கொடுத்தா போதும். அது வரைக்கும் நீங்களே கேர் பண்ணிக்கோங்க. நான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் என் பையனை வந்து கம்ப்ளீட்டாகவே டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு அம்மா சப்போர்ட்டும் மாமியார் சப்போர்ட்டும் யாரோட சப்போர்ட்டும் இல்லை, கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவலி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக 2 பேருமே நடந்துக்கணும் ஒரு மேரேஜ் லைஃப்பில். அது ஒரு மிரர் மாதிரி தான். நீ அதில் வந்து கோவம் காமிச்சா எதிர்த்தரப்பில் இருக்கிற உன் ஒய்ஃப் ஆல்சோ கோவம் தான் காமிப்பாங்க. நீ பாசம் காமிச்சனா அந்த இடத்துல உனக்கு பாசம் தான் கிடைக்கும். ஸோ வந்து தேர்ட் பர்சன் ஒரு கேரக்டரை வந்து அவங்க லைஃப்பில் வந்து கப்புள்ஸ் வந்து அலோவ் பண்ணவே கூடாது. ஒரு கப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரோட டிசிஷன் அண்ட் அவங்களோட குழந்தைங்களை பற்றின இதாக தான் இருக்கணும். உண்மையான லைஃப் பிலாசபி என்னன்னா, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்ற வார்த்தையை நம்பி நம்ம வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணவே கூடாது. உன் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னா அந்த 1000 ரூபாய்க்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். இங்கே மனுஷனுக்கெல்லாம் இப்போ மதிப்பு இருக்கான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. நம்ம லைஃப் வந்து ஃப்யூச்சரை நோக்கி மட்டும்தான் அது வந்து லீட் பண்ணி நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒன்ஸ் நீ வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலோ இல்லை மற்ற விஷயம் நீ உனக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ உருப்படியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நீ இழந்ததாகட்டும், உன்னை பற்றி பேசுகிற வாயாகட்டும், எல்லா மற்றவங்களோட கண்ணோட்டமே நம்ம மேலே இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். யாருக்கிட்டேயும் போயிட்டு நம்ம வந்து கெஞ்ச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வி கேன் பில்ட் அவர் ஓன்.
என்னதான் எஃபர்ட்ஸ் போட்டு யாரையுமே என்னைக்குமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அந்த எஃபர்ட்ஸுக்கு வந்து வேல்யூவே இருக்காது. எஃபர்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டி போடுங்க. மற்ற மனுஷங்களுக்கு வேண்டி போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு வேண்டி நீங்களே பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை.